Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தமிழக அரசின் கடந்த 5 ஆண்டு கால நிதி நிலவரம் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் தமிழகத்திற்கு திமுக அரசு வைத்துள்ள கடன் 13.18 லட்சம் கோடி அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் தாவேக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாங்கள் வாங்கிய கடனை விட தாவேகா அரசு குறைவாக வாங்கினால் நான் இந்த பொறுப்பை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாவேகா 5 ஆண்டுகள் ஆட்சியை முடித்தால் தமிழகத்தின் கடன் ரூபாய் 20 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. வாங்கின நாங்கள் கடனெல்லாம் எப்படி பொதுமக்கள் சேவைக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தாவேகா அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை, முன்னாள் நிதியமைச்சர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு, அதுக்கான விளக்கம் எப்படி பார்க்குறீங்க? வாசகர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே, அதாவது தமிழக அரசு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய தலைமையில் பாப்புலிஸ்ட் மெசேஜ், அதாவது மக்களுக்கான தேவைப்படுகின்ற சலுகை திட்டங்கள், இதை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பஸ்ஸில் இலவச பயணம் என்பதோ அல்லது 1000 ரூபாய் என்பதோ சேவை திட்டம் என்னும்போது லாபம் இருக்காது, வரவு இருக்காது, செலவு கூடுதல் ஆகும் என்ற ஒரு அடிப்படை ஞானம் உள்ள அரசியல் கட்சிகள் தான் நிறைய இருக்கு. வாசகர்களுடைய நாலெட்ஜுக்காக, ஞாபகத்துக்காக சொல்ல வரேன். அடிக்கடி இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜூனியர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான். அவர் விவசாயத்துக்கு அவரே ஒரு பட்ஜெட் போட்டு அவர் ஒரு மீட்டிங்கில் பேசி அது மக்களுக்கு புரியாமல் போனதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி வெள்ளை அறிக்கையை ரொம்ப ஆவலோட எல்லாருமே தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அமைச்சருக்கு தான் விவரம் பத்தலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, கூட இருக்கக்கூடிய பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன என்பதை கூட பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டு அது பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த சித்திக் என்பவரை நம்ம அவர் கூட உட்கார வச்சு பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் அவர் பேட்டி கொடுத்ததுல நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி சலுகை திட்டங்களை தமிழ்நாடு அரசு அதிகபட்சமாக மக்களுக்கு கொடுக்கின்ற போது வருவாய் எப்படி இருக்கும், செலவு எப்படி இருக்கும், பற்றாக்குறை எப்படி இருக்கும், வருவாய் சோர்சஸ் என்ன, இந்த சோர்சஸுக்கு வாங்குற கடன் லிமிட் இருக்கா, லிமிட் தாண்டி இருக்கா, இந்த அம்சங்களை வெள்ளை அறிக்கையில சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஆனால் தமிழே சரியா தெரியாம தமிழை தத்துக்குத்தலா பேசக்கூடிய, நீதி பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய, மிகவும் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டினுடைய பல நிதி அமைச்சர்கள் ரொம்ப நிதானமாக பேசுகின்ற ஓ பன்னீர்செல்வம் கூட ஒரு சின்ன இடைஞ்சல் இல்லாம பட்ஜெட்டை சட்டசபையில தாக்கல் செய்தவர். இத வாசகர்கள், அவர் ஒன்றும் பெரிய ஹை குவாலிஃபைடு கிடையாது ஓபிஎஸ், ஆனால் நிதானமாக அதை அறிவிக்கின்ற பக்குவம், அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? வாசகர்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு கடந்த ஆட்சியில் எவ்வளவு இருந்தது, அதற்கு முந்தைய 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 3 முந்தைய எடுத்துக்கங்க. 3 முந்தையன்னா யார் யார் வரணும்? முன்னாள் ஆட்சியாளர்களுடைய வரவு செலவினுடைய ஹிண்ட்டை நீங்க சொல்லிட்டு இங்க வரணும். ஆனா நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க, இந்த 5 வருஷத்துல ஓபிஎஸ் சப்ஜெக்டையோ இபிஎஸ் சப்ஜெக்டையோ ஜெயலலிதா சப்ஜெக்டையோ கான்செப்டுக்குள்ளேயே கொண்டு வராம, இந்த 5 ஆண்டில் திமுக அரசு வரவை விட அதிகமாக செலவு, எந்த கவர்மெண்ட் வரவை விட கம்மியா செலவு செய்திருக்கு? ராஜவேலு கிட்ட 5000 ரூபாய் நான் கடன் வாங்கி 4500 செலவு பண்ணி 500 ரூபாய் வச்சிருக்கிறது குடும்ப செலவு, குடும்ப பட்ஜெட். ஒன்றிய அரசு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை ப்ரொபோர்ஷனேட் ஜிஎஸ்டி ரெவென்யூவை
எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்கிறான்றது கூட இந்த வெள்ளை அறிக்கையில இல்லை. அந்த ஜிஎஸ்டி சப்ஜெக்ட்ல அவங்ககிட்ட இருந்து நம்ம எவ்வளவு வாங்கணும்ன்ற சப்ஜெக்ட் கூட இந்த வெள்ளை அறிக்கையில இல்லை. வெள்ளை அறிக்கை என்பது அரசியல் குற்றம் சாட்டும் அறிக்கையாக. அப்புறம் கம்பேரிசன் எங்க? மகாராஷ்டிரா, குஜராத். நீங்க குஜராத் பாப்புலிஸ்ட் மெசேஜ் யாருக்கு கொடுக்குறான்? எங்க கொடுக்குறான்? ரெவென்யூ சிஸ்டத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குஜராத். ஆனா அந்த அமைச்சர் வெள்ளை அறிக்கை படிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, குஜராத்தை விட மகாராஷ்டிராவை விட. அப்ப இந்த ஒப்பீடு இந்த 2 மாநிலத்தை நீங்க எடுத்திருக்குது யாரை திருப்திப்படுத்த என்று வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரெவென்யூ ஓரியன்டடு பற்றாக்குறை சப்ஜெக்ட்ல வருவாய் எந்தெந்த பகுதியிலிருந்து வருகிறதோ அதுல வசூல் கம்மின்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க எடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவர மோசடி. தங்கம் தென்னரசு விட்டுட்ட பாயிண்ட நான் கவர் பண்றேன் பாருங்க. தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க 5 பட்ஜெட் போட்டு முடிச்சுட்டு போகும்போது நாங்க இப்ப 11, நீ போகும்போது 22 ஆகும். 20 அல்லது 22 ஆனாதான் அந்த வரவு செலவு பட்ஜெட் என்பது அரசு என்பது சரியாக இருக்கும். அதுலயே கடைசி 2 வருஷத்துக்கு ஒன்றிய அரசு உங்களுக்கு 100% நியூட்ரலைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க மேனேஜபிள் கவர்மெண்ட். 28% கூட கொடுக்காத ஒன்றிய அரசிடம், ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான அரசு நீங்க வாங்குற ஜிஎஸ்டிக்கு உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா தர வேண்டிய தொகையை கூட 28% கொடுக்காத ஒன்றிய அரசு இதுவரை தரவில்லை என்ற சப்ஜெக்ட நீங்க சொல்லல. ஆனா உங்க பக்கத்துல உள்ள ஐஏஎஸ் அதிகாரி தெளிவா சொல்லிட்டாரு, வாங்கும் கடன் அளவு தமிழ்நாடு தாண்டவில்லை. வாங்கும் கடன் அளவு தமிழ்நாடு தாண்டி இருந்ததுன்னு சொன்னா அது இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட். அப்படி அவங்க செய்யல. நாம செய்யற பாப்புலிஸ்ட் மெசேஜ் பூரா அவர் சொல்ற மின்சார வாரியமா எடுத்துக்கங்க. நீ அறிவிச்சிருக்கிற 500 யூனிட்டுக்கு நீங்க தள்ளுபடின்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. டிரான்ஸ்போர்ட்ல நீங்க கண்டினியூ பண்ண போறிய எல்லா ஊர்களிலும் பெண்கள் ஏறி இறங்கலாம்னு நீங்க சொல்றதுக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன திமுக கவர்மெண்ட்டை விட நீங்க செய்ய போகும்போது 1.74 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு போர்ஷன்ல அந்த பாப்புலிஸ்ட் மெசேஜ் சலுகை திட்டங்களை திமுக அரசு செய்தது ஓட்டு வாங்குவதற்காக. எல்லா பக்கமும் நான் அதை செய்வேன் என்று நீங்க சொல்லும் போது உங்களுக்கும் செலவு அதிகமாகும். ஆனா அவர் என்ன கீழே பேசும்போது சொல்றாரு, வரவை விட செலவில் இந்த அரசு அக்கறை காட்டியது. அதாவது பிஜேபி ஆளும் மாநிலங்கள் உட்பட எந்த மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கையும் நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது காட்டும். அதுல எந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் நான் இவ்வளவு ரூபாய் வசூல் பண்ணியிருக்கேன், இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்கேன்னு சொல்ற குடும்ப பட்ஜெட்டை அரசு போடாது. மேலும் தமிழகத்தில் அதிகபட்சமான சலுகை திட்டங்களை நாம் அறிவிக்கும் போது அந்த திட்டங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும், வரவு கம்மியாகத்தான் இருக்கும். அப்புறம் ஒரு பர்டிகுலர்ஸ் கொடுத்திருக்கிறார். அதாவது கடன் இரட்டிப்பாயிருக்கு. 1,29,834 கடன் இரட்டிப்பாகுது, வருவாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. எந்த வருவாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் தமிழ்நாடா, சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்டா? நிதி நிறுவனங்கள் நமக்கு தர வேண்டிய தொகையை தரவில்லை என்பதை சொல்லிவிட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கம்மின்னு சொல்லியிருந்தா அது சரியான பாதம், நல்ல விவரமானவர்கிட்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? கடன் இரட்டிப்பாகி இருக்கிறது, 1,29,834 கோடி ரூபான்னு சொல்லிட்டு வருவாய் கம்மி 48% தான் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா. 29% வசூல் பண்ணக்கூடிய மாநிலங்கள் இன்னமும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தந்த கவர்மெண்ட்டை கொடுக்காம வேடிக்கை பார்க்கறான். நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மணிப்பூருக்கு 17.5% தான் கொடுக்குறான். அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை. நமக்கும் 50% ஆன ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு கேட்டாலும் கூட நமக்கு தவணை முறையில் 3 தவணை கொடுக்க வேண்டிய இடத்தில் 1 தவணை கொடுக்கும் போது வருவாய் கலெக்ஷன் என்பது வீழ்ச்சியை தான் காட்டும். அதள பாதாள வீழ்ச்சியா இருந்தா இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டு பற்றாக்குறை ரொம்ப அதிகமா போய் மக்களுக்கு வாங்கும் சக்தியே இல்லாம போயிருக்கும்.
மக்களுக்கு வாங்கும் சக்தியை ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் எல்லாமே அவன் கண்ணு முன்னால கிடைக்கக்கூடிய ஏற்பாட்டை கடந்த 5 வருடத்துல செய்திருக்கிறோம். அமைச்சருக்கு புரியுற மாதிரியே சொல்றேனே, முதல்வர் 133 டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கினாதான் இதை சரியா செய்ய முடியும்னு சொன்னார். மின்சார வாரியம் நஷ்டத்துல இறங்குது, சலுகை கட்டணங்கள் இருக்கு, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு இருக்கு. இவை அனைத்தும் இருந்தும் கூட நீங்க சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்டேஷன்ஸை உருவாக்காம போன 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை எப்படி செய்தது என்பதை அறிவிச்சிருக்க வேண்டுமா இல்லையா? டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பழைய வண்டிகளுக்கான பொருட்கள் வாங்குவதில் சரியான சப்ஜெக்ட் என்பது இல்லாம அவங்க கிட்ட நிறைய காசை வாங்கி அவங்களுக்கு நம்ம கடன் ஆயிருந்தாலும் அது 3வது முறையாக தவணை திருப்பி தரப்பட்டிருக்கு. இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை திருப்பி தந்தாங்கன்றது இந்த அறிக்கையில வரணுமா இல்லையா? அந்த டிரான்ஸ்போர்ட் கிட்ட நீங்க காசு வாங்கினீங்க, அதுக்கு நீங்க உனக்கு அப்படி கடன் வாங்கினதுனால 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாய் ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. இது சரியான நோக்கம். ஆனால் அரசு இவ்வளவு செலவு செய்கின்ற போது இத்தனை முறை அந்த தவணையை திருப்பி தந்திருக்கிறது என்ற செய்வது வரணுமா வேணாம்? இலவச பயணத்திற்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில எத்தனை முறை நாம திருப்பி தந்திருக்கோன்ற விஷயத்தை ஏன் சொல்ல மறந்துட்டீங்க? அதுதான் அரசியல். இப்போ இந்த நிதி அமைச்சர் சுத்தமாக எந்த விதமான நிதி அனுபவமும் இல்லாமல், அரசியல் அனுபவமும் இல்லாமல், வெள்ளை அறிக்கை என்ற பெயர்ல யாரோ எழுதி கொடுத்த சில புள்ளி விவரங்களை அறிவித்திருக்கிறார். அவருடைய பயம் அல்லது 84% அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் சம்பளமே போய்விட்டது என்று இவரும் பாடியிருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பாடினார், ஊழியர்களுக்கு சரியான பதில் கொடுத்தாங்க. இப்ப இவரும் அதை பாடியிருக்கிறார். நீங்க சொல்ல வர்றது என்ன? நீங்க நிதி அமைச்சராக இருந்து நீங்க பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் யார்கிட்ட இருந்து எப்படி வாங்க போறீங்கன்றது சம்பந்தமா பிரஸ் மீட்ல சொல்லணுமா இல்லையா? அவர் தங்கம் தென்னரசு தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவா சொல்றாரு பாருங்க. நீங்க வரவு செலவு சப்ஜெக்ட் சம்பந்தமா ஒரு அரசியல் அறிவு இருந்திருந்தால் இது வெள்ளை அறிக்கை அல்ல, இது வெற்று அறிக்கை. A statement of figures which are collected from the concerned office. அந்த அலுவலகத்தில் இருந்து நான் என்ன போய் சொல்ல வேண்டும் என்பதை வாங்கி வந்து படித்த ஒரு வெற்று அறிக்கை. இது வெள்ளை அறிக்கை அல்ல. வெள்ளை அறிக்கைக்கு நாமளே உதாரணம் சொல்றோம். கேரளாவில் ஷார்டேஜ் வந்தது. ஷார்டேஜ் எப்படி ஓவர் கம் பண்ண போறோம், யாருக்கு அதை லெவி பண்ண போறோம், ஹையஸ்ட் டாக்ஸ் செலுத்தாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 1% 2% டாக்ஸ் செலுத்தலாமான்னு விவாதம் வந்தது. அப்படி முதலாளிகள் மீது, திரைப்படத்துறை மீது, ரொம்ப சம்பாதிக்கிறவங்க மீது ஏதாவது வரி போட்டு நாங்க இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துருவோம்னு சொன்னா பதில் எப்படி சொல்றாரு? கரப்ஷனை தள்ளுபடி பண்ணிட்டா. கரப்ஷன் இல்லாத நிர்வாகம் கொடுத்தா இது சரியாயிடுமா? சரி, கரப்ஷன்லயே இவ்வளவு மொத்தமும் போய்விட்டதா? அப்போ நிதி அமைச்சருக்கு அனுபவம் இல்லை என்பதும், ஊழல் அரசு, பழைய அரசு என்பதை மீண்டும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்வதும், பிரயோஜனம் இல்லாத 2 மாநிலங்களை உதவிக்கு அழைத்ததும், அதிகபட்சமான செலவு எம்ப்ளாயிஸுக்கு, சமூக நல திட்டங்களுக்கு இந்த அரசு செய்துவிட்டது என்று ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லுவது குற்றம் சாட்டும் அறிக்கையை தவிர வெள்ளை அறிக்கை அல்ல. இந்த அமைச்சருடைய அனுபவம் இல்லாத வெற்று அறிக்கை என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டும். மேலும் தங்கம் தென்னரசு பேசும்போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து தாவேக அரசின் இயலாமையை மூடி மறைக்கும் யுக்தியாக வெள்ளை அறிக்கை உள்ளது. தாவேக அரசின் வெள்ளை அறிக்கையை எஸ்கேபிசம் என்று சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்றாரு, எஸ்கேப் ஆகுறதுங்கிறாரு. அதான் தோழர், போன மாசம் முகூர்த்த நாள் 6, அதற்கு முந்தின மாசம் முகூர்த்த நாள் 5, அதற்கு முந்தின மாசம் முகூர்த்த நாள் 7. 20 முகூர்த்த நாள்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதியில நீங்க மாமன் சீர் தருவீங்கன்னு உட்கார்ந்துருக்கிறான். நீங்க குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுப்பீங்கன்னு உட்கார்ந்துருக்கிறான். நீங்க 6 சிலிண்டர் கொடுப்பீங்கன்னு உட்கார்ந்துருக்கிறான். நீங்க ஊழல் இல்லாத ஆட்சியை அனுப்பேன்னு சொல்றதுனால அவன் வாய் நிறையாது, அவன் வயிறு நிறையாது. ஊழலை நீங்கள் ஒழிக்க வேண்டும், சொன்ன மாதிரி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். சொன்னதுக்கு எதுவுமே சோர்ஸ் ஆஃப் இன்கம் வராத திட்டம் தான். ஏழை மக்களுக்கு இதை கொடுக்கும் போது வருவாய் வராது, செலவு தான் வரும். அன்றைக்கு சொல்லும் போது அந்த பொருளாதார அறிவு அவருக்கு இல்லை.
ஆனால் இன்றைக்கு தனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எங்களால் செய்ய முடியாது என்று தன் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஏற்பாடு, பொறுப்பற்ற தன்மையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய அணுகுமுறை. ஒரு 3 பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லணும்? பதிலே சொல்லாம எந்திரிச்சு போறது என்பது எப்படி ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும்? பக்கத்துல உள்ள கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை கீழே தள்ளிட்டு மேல வந்தாங்க. அவங்க அந்த இலவச பஸ் பிரயாணத்தை அனுபவிச்சுட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க இன்னும் ஆரம்பிக்கலன்றது சம்பந்தமா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லாம ஏன் போறீங்க? அப்ப அவர் தங்கம் தென்னரசு சொன்னது போல பொறுப்பிலிருந்து தட்டி கழிப்பது, எஸ்கேபிசம் என்பது குற்றம் சாட்டியே பழக்கப்பட்ட வாய் பொறுப்பை ஏற்க மறுக்கிறது. G7 மாநாட்டுக்கு போயிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கே பல்வேறு நாடுகளின் தலைவர்களெல்லாம் அழைச்சிருக்காங்க. இவரும் சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்று பிரான்சிஸ் நகரில் G7 உச்சி மாநாட்டில் மோடியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசியிருக்கிறார். நடந்த அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது G7 மாநாட்டுக்கு போகணும். நக்கீரன் மாநாட்டுக்கு ராஜவேல் என்னை கூப்பிட்டா நான் போகணும். ராஜவேல் என்னை கூப்பிடல, நான் நக்கீரன் மாநாட்டுக்கு போகலாமா? போகக்கூடாது. அழைப்பாளியாக உங்களை அழைத்தால், அதில் சம்பந்தப்பட்டவராக நீங்கள் இருந்தால் அந்த மாநாட்டுக்கு போகலாம். ஆனால் G7 உறுப்பு நாடே இல்லை இந்தியா. நீங்க ஏன் அங்க போனீங்கன்றதுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்றதுக்கு முன்னால சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு. அங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டு வெளியில வந்துட்டு இந்த கல்யாணத்தினுடைய மாப்பிள்ளை நான் தான் என்று சொல்லுவதில் மோடி வல்லவர். நாம சொல்லல, சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சி அவர் சொல்றார். அப்போ அந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் சப்ஜெக்ட்ல கடந்த 17 நாளாக நீடித்து வந்த அந்த தேக்க நிலை உடைபட்டு பாகிஸ்தான் எடுத்த முயற்சியின் காரணமாக எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஒரு 2-3 நாளுக்குள்ள கையெழுத்தாகி வந்துரும் என்ற ஸ்டேஜ் வந்திருக்கு. இவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு இதுக்கு நான் தான் தலைவர் என்று சொல்லுவதில் அவர் வல்லவர். ஆகவே அவர் அந்த நாட்டுக்கு போயிருக்காரு. அவங்கள போய் பார்த்தத செய்தியா போட்டாங்களே ஒழிய அந்த போய் பார்த்ததுனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? பிரான்ஸோட நீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க. போன வருஷம் நீங்க போட்ட ஒப்பந்தத்துல அந்த நாடு பெனிஃபிட்டா, நாம நாடு பெனிஃபிட்டா? அதே பிரான்ஸ் அதிபரும் நீங்களும் நடத்தின மீட்டிங்ல இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட், வியாபார வீழ்ச்சி, இதற்கு முன்பு இருந்த வருடத்தை விட 20% குறைந்திருக்கிறது. வருஷா வருஷம் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவரை நீங்க பாராட்டி சீராட்டி அனுப்பும் போது இந்த நாடு அதுல பயனடைய வேண்டுமா வேண்டாமா? பிரான்ஸ் இங்க வந்து கை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான். ஏன்னா அவனுக்கு 20% அதிக வியாபாரம். உங்களுக்கு வருஷா வருஷம் 20% குறையும் போது நீங்க அப்படி கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை அவர் சார்புடைய ஊடகங்கள் கேட்கவில்லை. ஆனால் காட்சி ஊடகங்களிலும் எழுத்து ஊடகங்களிலும் நல்ல கட்டுரைகள் வந்திருக்கின்றன. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 2 ஆண்டுகளில் 24-25, 25-26 இந்த 2 ஆண்டுகளில் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது வெளிநாடுகளின் வர்த்தகத்தின் காரணமாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் சம்பந்தமாக நாம் சீரியஸாக பார்க்க வேண்டும் என்று சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டுது. சிஏஜி அறிக்கை அடிக்கடி சுட்டி காட்டுறதுனால சிஏஜி வேலையவே கான்ட்ராக்ட் விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் சிஏஜி குற்றம் சாட்டிய இந்த சூழ்நிலையில் தான் எல்லா நாடுகளுக்கும் படோபகரமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதிகபட்சமான செலவை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதை மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார்களே ஒழிய இந்த நாட்டுக்கு அதனால் என்ன லாபம் என்று பிரச்சாரம் செய்யவில்லை. ஆகவே இந்த G7 நாட்டினுடைய அந்த விசிட் என்பதும் மோடி செய்திருப்பது என்பதும் நம்முடைய பொருளாதாரத்திற்கு சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைக்குனிவை கூட அவர் சரி செய்யவில்லை. அமெரிக்காவுக்கு உற்ற நண்பனாக இருந்து ஈரானோடு பேசி அமெரிக்காவை சரி செய்வதற்கு பதிலாக நம்முடைய ஆப்போசிட் நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடு அந்த பணியை செய்து உலக அரங்கில் பெருமை பெற்றிருக்கிறது என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும். பாகிஸ்தான் எதிரி என்கின்ற ஒரு வதந்தியை உருவாக்கி
இந்தியாவுக்கு வெறியூட்டக்கூடிய பணி மட்டும்தான் தற்போது நடந்து வருகிறது. இந்தியாவுக்கு பயனுள்ள வகையில் அது அமையவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. கட்சி பிளவுபடுறது, இங்கே இருக்கிற எம்எல்ஏ அங்கே தூக்குறது, அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து அங்கே போனோடனே அங்கே ஒரு குழப்பம் வருது. இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைய வரைக்கும் இது தொடருது. இப்போ இன்னைக்கு கூட சிவசேனா கட்சியிலேருந்து மீண்டும் பிளவு, ஹிண்டே அணிக்கு மாறும் எம்பி எம்எல்ஏக்கள் அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு. போகிறவங்க போகட்டும், யாரையும் திறக்க முடியாது. போகிறவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, போகட்டும் விடுங்க அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு. இங்கே இந்த பக்கம் கதவு திறந்தே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு உடனே தாவேக்கால இணைகிறாங்க. அது கட்சி தாவலில் வருது, அவங்களுக்கு வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அதுவும் தள்ளுபடி ஆகுது. ஆதாரம் இருக்கா என்னன்னு கேட்டு. இப்போ விஜயபாஸ்கர் எல்லோரும் போக முடியாது, நம்ம தனியாக போய் நம்ம காட்டுவோம், எல்லோரும் கும்பலாக போனால் நமக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த ராஜினாமாவும் கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. தாவேக்கா தான் சேருவார் அப்படின்னு பெரும்பாலும் போடுறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்க தாவேக்காவுக்கு தான் போவார், திமுகவுக்கு எப்படி போவார் அவர், அதுக்கு திமுகவுக்கு போகிறது அதிமுகவிலே இருந்துக்கலாம் அவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதோட முடிஞ்சு போகுமா, இல்லை இன்னமும் அந்த ராஜினாமா செய்கிற லிஸ்ட் அதிகமாகுமா? அதிமுக உடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட இரட்டை இலக்கத்தில் 24% வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சியை எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற வேண்டுகோள் புகழேந்தி போன்ற அதிமுக ஆட்களால, ஓபிஎஸ் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த போது ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி சொல்லியும் கூட எடப்பாடி பழனிசாமி அதை கணக்கில் கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ரைவல்ரி என்ற மாதிரில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த வேலுமணி ஏற்கனவே செயல்பட்டு வந்தார் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது அரசல் புரசலாக அதிமுகவிற்குள் ஏற்கனவே பிஜேபி அவரை வேலுமணியை கைக்குள்ள வைத்திருந்தது. அதற்கப்புறம் கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி நேராக போய் காட்டிட்டதுனால வேலுமணி பின்னுக்கு தள்ளப்பட்டு அமித்ஷாவினுடைய நட்பு வட்டத்திற்குள்ள நம்முடைய எடப்பாடி பழனிசாமி போய் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அப்படி போய் இருந்து கேண்டிடேட் செலெக்ஷன் உட்பட நல்லா போய்கிட்டு இருந்த போது ஆமை புகுந்த மாதிரி லீமா ரோஸ் என்கின்ற ஒரு புதிய கட்சி தாவல் ஏற்பாடு அந்த அம்மா வந்து இந்த அதிமுகவில் சேருது. பாருங்க, இந்த ஒரு 2.5 மாச பரபரப்பு செய்திகள்ல லீமா ரோஸ் வராத காட்சியே கிடையாது. எந்த டிவி நீங்க எடுத்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு கட்சியில நின்று தான் பெரிய ஆள் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விஜயினுடைய அரசியல் பின்புலம் என்பதை விட விஜயினுடைய இந்த ஆட்சி பின்புலம் என்பதை அறுவடை செய்வதற்கு ஒரு குரூப் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குரூப்பினுடைய முக்கியமான ஆளுமை யாருன்னு கேட்டா, 1 ஆதவ் அர்ஜுனா, 2 நம்முடைய லீமா ரோஸ் அவர்கள். நீங்க சட்டசபை உறுப்பினர்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி, உங்களுக்கு எனக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு குத்து விளக்க மேடையில் உள்ள 5 பேர் ஏற்றுவாங்க. தான் ஒருத்தரே அதை எடுத்து அந்த 5ஐயும் ஏத்துறாரு. கூட இருக்கக்கூடிய சுயமரியாதை சிங்கங்கள் பூரா அமைதியா இருக்கு. 5ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய செங்கோட்டையனா இருக்கட்டும், எம்ஜிஆரோட நான் பலம் வந்தவன் என்று சொல்லக்கூடிய சபாநாயகராக இருக்கட்டும், ஒன்று ஏற்றி முடிச்ச உடனே அவர் காதல சொல்லி அடுத்தவரை ஏற்ற சொல்லணும். அதுதான் பன்மைத்துவ விளக்கினுடைய ஏற்பாடு. என்னன்னா, பல பேருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்கு ஏற்றாற்போல் சபையை நடத்துதல். நம்முடைய அப்துல் கலாம் வந்து பல மீட்டிங்ல சொன்னது இந்த குத்து விளக்கினுடைய சப்ஜெக்ட். அதை அந்த குத்து விளக்கு ஏற்ற வருகின்ற முதல்வர்கிட்ட யாராவது சொல்லணுமா வேணாமா? அவரே லிப்ட்ல வந்தார், அவரே நேராக வந்தார், அவரே அனைவருக்கும் தன் கைகளால் வணக்கம் செய்தார். இதுதான் இன்னைக்கு செய்தி சுருக்கம். அப்புறம் அவர் தான் வணக்கம் வைக்கணும், அவர் தான் லிப்ட்ல இருந்து வெளில வரணும். சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லாமல் புகழ் பாடுகின்ற ஏற்பாடுகள் மீடியாக்களில் வர ஆரம்பித்து விட்டது. புத்தாக்க பயிற்சியை மற்றவங்க எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க ஆளுங்களுக்கே புத்தாக்க பயிற்சி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஆபீஸ்ல ஒரு குரூப்புக்கு கொடுக்கறது புத்தாக்க பயிற்சியே இல்லை. அப்ப அதுல கூட ஒரு கன்சென்சஸ் நம்முடைய சபாநாயகர் ஏற்படுத்தல. அவங்களை உறுதிப்படுத்தணும். நாடாளுமன்றத்திலேயே 5 கட்சி ஆட்களை கூப்பிட்டு வச்சு சபாநாயகர் பேசிட்டு தான் கூட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்க இந்த சப்ஜெக்ட்ல கட்சிகளை உடைப்பது என்பது இந்த சீர்குலைவு அரசியலினுடைய ஒரு அங்கம். அது பிஜேபி வடக்கு மாநிலங்கள்ல செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ தென் மாநிலங்களில் தன்னுடைய பணியை துவக்கி இருக்கிறார்கள். அதுல முதல் பலி, 2வது பலி, 3வது பலி, 4வது பலி முடிஞ்சு போச்சு.
நீங்க கொண்டு வந்த ஆளெல்லாம் இப்போ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு முறை எம்பி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அனுபவம் வாய்ந்த அதிமுக ஆட்கள் அந்த பக்கம் போய் நின்றுட்டு தாவேகாவில் தனக்கு சீட்டு கிடைக்குமான்றதை விட அதிமுகவை தாக்குகிறார்கள். சீட்டு அப்புறம் தேர்தல் அறிவிக்கணும், அவங்களுக்கே சீட்டு கொடுக்கணும், அவங்க ஜெயிக்கணும், அது அப்புறம், அது ரெண்டாவது ப்ராசஸ். முதல் ப்ராசஸ் பாருங்க, டிவிக்கே உங்களுக்கு குறை சொல்ல, டிவிகேவுக்கு போன அதிமுக எம்எல்ஏ பலனை அனுபவித்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீங்க உருவாக்கின ஆளு அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி இப்போதாவது உணர வேண்டும். திராவிட சித்தாந்தம் என்பது வீழ்ச்சி அடைய வேண்டும். தனி மனித புகழ் பாடுதல் சிந்தனை என்பதும் ஒன்றிய அரசை அண்டி படைப்பது என்பதும் டிவிகேவுடைய நிலைப்பாடாக இருக்கும்போது அதுல போய் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பவாதிகள் வருவார்கள். அதில் ஒன்றுதான் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் அவர் ஏற்கனவே வெயிட் பண்ணி பார்த்தது, ஏதாவது தனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமோன்னு நினைச்சாரு. ஒரு மந்திரி சீட்டு கொடுத்து தாவேக பயன்படுத்துவார்கள் என்று நினைத்தார்கள். அது தோல்வி அடைஞ்ச உடனே இன்னைக்கு வேற வழி இல்லாம 4 ஒன்றாக, 4க்கு அப்புறம் 5வது ஆளாக போய் சேர்றாரு. இது கவிழ்ப்பு அரசியல்னு எல்லா வாக்காளர்களுக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு யாரும் இதை வேகமா பார்க்கல. ஏன் வேகமா பார்க்கல? சென்னையை சுற்றி 24 மணி நேரத்தில் 3 வயதிலிருந்து 81 வயது வரை ஆட்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பெண்கள் கற்பழிப்பு நிகழ்ச்சி நடந்த பிறகு பரபரப்பாக வேண்டிய காவல்துறை அதை செய்தியாக வெளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அந்த பக்கம் போய் அந்த பெண்ணின் பெற்றோரை மிரட்டுகின்ற போக்கு நடக்கிறது. இது எல்லாமே தன்னை தாக்குகிற செய்தி, வாக்காளர்களை தாக்குகிற செய்தி. அவன் இப்ப நீங்க தாவேகா ஆட்சியில் இருக்குதா, யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த 15 நாள்ல 12 நிகழ்ச்சிகள், ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வீதம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, ராஜஸ்தான்ல நடந்தது, தமிழகத்தில் தலைநகரில், தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் குழந்தைகளின் மீதான தாக்குதல், கற்பழிப்பு தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. ஆனால் பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் அதில் பொறுப்பேற்கவில்லை. மீடியாக்கள்ல பூரா என்ன வருது? கரண்ட் கட்டை ஆதரிச்சு ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள், மகேந்திரன் போன்றவர்கள் பேசுகிறார்கள். இவர்களுக்கு தூதுவர்களாக யார் நியமித்தார்கள்? பதில் சொல்ல வேண்டிய எம்எல்ஏக்கள் ஏன் பதில் சொல்லவில்லை? இதுவரைக்கும் நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நமக்கு இருந்த பெருமை, இன்னைக்கு இவர் பட்ஜெட்டினுடைய வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது இவர் தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டை நம்ம பார்க்கணுமான்ற நினைப்பு நமக்கு வருது இல்லை? அப்போ வாக்காளர்கள் யோசித்து வாக்களித்திருந்தால் நல்லவை நடந்திருக்கும். ஆனால் இந்த சூழலில் பொறுப்பற்றவர்களிடம் ஆட்சி சிக்கி தவிக்கிறது என்பதை வாசகர்கள் சரியாக கணித்து பொது வெளியில பொறுப்பேற்பவர்கள் அரசியலுக்கு இருக்க வேண்டும். அதிகமான வேலை உள்ளவர்கள் அந்த வேலைக்கு போயிடலாம். பொது வெளியில் தவறு எங்கு நடந்தாலும் அனைவரையும் அரவணைத்து தவறு மீண்டும் நடக்காமல் உறுதி செய்ய வேண்டும். அது பட்ஜெட் விரயமாக இருந்தாலும் சரி, மின்சார விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்கள் மீதான தாக்குதலாக இருந்தாலும் சரி, அதில் எதுவுமே நடவடிக்கை எடுக்காத ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் விரைந்து செயல்பட வேண்டும் என்ற போக்கை தமிழக முதல்வர் உறுதி செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட முதல்வர்கள், அந்த அமைச்சர்கள் ரீல்ஸ் மோகத்திலிருந்து வெளியே வந்து மக்களிடமும் பத்திரிகையாளரிடமும் ஒழுங்காக பேச வேண்டும். விஐபியான சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு மந்திரி ஆனந்த் போன இடத்துல அங்க பத்திரிகை நிருபர்கள் உட்காரணும். ஒரு தாவேகாரர் கூட்டின்னு வந்து உட்கார வைக்க பார்க்கிறாரு. ஏற்கனவே அங்க தாவேகா ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை ஆகுது. ஆனந்த் அமைச்சர் உட்பட தலையிடவில்லை. எங்கேயாவது தமிழகம் இது மாதிரி நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறா? அப்போ ஒரு அனுபவம் இல்லாத ஆட்களிடம் ஆட்சி சிக்கிவிட்டதே என்ற வருத்தம் நமக்கு இருக்கிறது. இந்த போக்கு ஆட்சியாளரிடம் இருந்து மாற வேண்டும் என்பது நம்முடைய நம்பிக்கை. இல்லை என்றால் மக்கள் சேர்ந்து அதை மாற்றுவார்கள் என்பதுதான் நம்முடைய வரலாறு. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.